விட்டானுங்க மக்களே, முடிச்சு விட்டானுங்க. மக்கள் இவ்வளவு ஆர்வமா வந்துட்டு ஓட்டு போடுவாங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இப்படில ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங். ஐயோ தெரியாதனமா அவனுக்கு போட்டு மேல ஹைப்ல ஏத்தி விட்டுற போறானுங்கடா, தயவு செஞ்சு அவனை வீட்டுக்கு அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து அவர் அனுப்புங்க ப்ரோ, அனுப்புங்கடா, அவனை அனுப்புங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து கத்திட்டு கிடக்குறானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த லைவ் சாட்ஸ் இருக்குல்ல நம்ம ஹாட் ஸ்டார்ல, அதுலயே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நீ தம்பி வெளில போப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா சோக்கு வந்துட்டு ரொம்ப சோக்கு வந்து எகிரிச்சு தலைவருக்கு. அதனால தம்பி நீங்க இருக்கிறதுல வேஸ்ட், நீ வெளியில போய் சோக்க பாத்துக்க, உங்க ஆள் தான் இருக்குதுல்ல, அதனால அங்க போயிட்டு உங்க ஆள் வந்து உனக்கு நல்லா தெரியும், உனக்கு வைக்கிற ஆப்பு, உனக்கு போனோடனே பிரேக்கப் தான், கன்ஃபார்மா போனோடனே பிரேக்கப் தான். ஏன்னா உள்ள பண்ண சேட்டைகள் அப்படி. ஏன்னா தலைவர் வந்துட்டு பையனுங்க கூட இல்ல பையனுங்க கூட இருந்ததுன்னா ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் ஒரு வாரமோ 2 வாரமோ வந்து தலைவர் வந்து பசங்க கூட இருந்தாரு, அது சத்யா கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கடா தலைவர் இருக்காரு அப்படின்னு பார்த்தா கேர்ள்ஸ் பக்கெட்ல மட்டும்தான் இருப்பாரு. அதனால இந்த வாரம் கண்டிப்பா முடிச்சு விட்டானுங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அன்அபிஷியல் ஓட்லயே வந்து இவ்வளவு அடி வாங்கும்னு நான் எதிர்பார்க்கல ஓட்ல. அண்ட் இதுல மொத்தம் கிட்டத்தட்ட 7 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, 7 பேர் இந்த வாரத்துல நாமினேஷன் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நான் நேத்தே வந்து அப்டேட் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில தான் வந்து நடந்துச்சு. இருந்தாலும் நான் நேத்து அப்டேட் பண்ணிட்டேன் யார் யார் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது. தலைவி ஜாக்லின் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து 15,000 ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. எனக்கு அப்பயே தெரியுங்க, நான் கூட சொல்லியிருந்தேன் தலைவர் வந்துட்டு தலைவி வந்துட்டு 5 வாரமும் நாமினேஷன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தேன். கண்டிப்பா இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பா வந்து அடுத்த வாரமும் நாமினேஷன்ல இருக்கும், அதுக்கு அடுத்த வாரமும் நாமினேஷன்ல இருக்கும். கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து நாமினேஷன் விட்டு எங்கிட்டுமே போகாது. ஓகேங்களா, ஜாக்லின் வந்து அது இருக்க அதுக்குதான் பெனிஃபிட் ஆகுது ஒழிச்சு அது இருக்க ஐயோ டிஸ்டர்வ் ஆகுது, நான் இத்தனை வாரம் இவ்வளவு நாள் வந்து நான் நாமினேஷன்ல இருந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஓட் லிஸ்ட் வந்து மாறாம வந்து ஜாக்லின் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அந்த ஒரு காரணத்தினால அடுத்து நெக்ஸ்ட் மஞ்சரி வந்து 13,000 ஓட்டு. அவங்களும் வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து கேம் எல்லாம் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. டாப்ல போனது வந்து மிகப்பெரிய விஷயம். மஞ்சள்லாம் வந்துட்டு ஒயில் கால்ல வந்து ஃபர்ஸ்ட் வாரம்லாம் வந்து சில்மி செவன்ல பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா பாயிண்டா எல்லாமே பாயிண்டா பேசி சூப்பரா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து கிட்டத்தட்ட 2வது இடம். அண்ட் ராணுவ எனக்கு தெரிஞ்சு ராணுவ தான் 2வது இடம் வருவான்னு பார்த்தா கிட்டத்தட்ட அவர் ரொம்ப அடி வாங்கிட்டாப்ல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வாரம்லாம் இனிமே வந்து அவரால் வந்து ஓட்டு வந்துட்டு வாங்க முடியாது. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கையை வச்சுட்டு. அவன் சொன்னேன் நம்மள்டே சொன்னாப்ல, அம்பே அவரே கையில அவடையில திரும்பி தூங்குறாரு பாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொன்னாங்க. நம்மள்டே வந்துட்டு சொன்னாங்க, பல பேர் சொன்னானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தலைவரே வந்து சொன்னார் பாத்தீங்களா சேதுபதி என்ன, தம்பி எல்லாம் ட்ரோல் பண்றாங்க, எப்படி நாங்க செக் பண்ணாம விடுவோம், நான் சொன்ன வார்த்தையை தான் அவரு வந்து சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா ராணுவ வந்து 10,000 ஓட்டு, பவித்ரா வந்து 9,000 ஓட்டு. பவித்ரா ஓகே ஓரளவுக்கு வந்து இருக்க மெயின்டெனா போயிட்டே தான் இருக்காங்க. விஷால்லாம் வந்து அடி வாங்குறாப்ல, ரொம்ப அடி வாங்குறாப்ல. எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து எனக்கு அவ்வளவுதான் அவரை முடிச்சு விட்டாங்க. டாப் 5 எல்லாம் வாய்ப்பே இல்லை. நான்லாம் டாப் 5 ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இருக்கிறதும் டாப் 5 வந்துட்டு சுத்தமா அங்க வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொன்னோம். நெக்ஸ்ட் அன்சிதா வந்துட்டு இந்த வாரம் சூப்பராவே 6,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் 6,000 ஓட்டு வாங்கி அமுச்சு விட்டுருவாங்க சீக்கிரம். ஓகேங்களா, கண்டிப்பா வந்துட்டு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா வந்து டபுள் எவிக்ஷன் வச்சா மட்டும்தான் வந்து கடந்த வாரங்கள்லாம் தப்பிக்க முடியும். ஓகேங்களா, 12 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, 12 பேரு. இன்னும் ஒரு 13வது வாரம் 14வது வாரம் 2 வாரம் இருக்கு. 15வது வாரம் ஃபைனலு. அங்க வந்துட்டு தூக்க மாட்டாங்க. இதுல இந்த வாரம் எடுத்துங்களேன் 12, 13, 14. ஓகேங்களா, 2, 4, 6 தூக்கினா மட்டும்தான் லாஸ்ட்ல அந்த 5 வரும். ஓகேங்களா, லாஸ்ட்ல அந்த 5 பேர் வரும். இனிமே வரதெல்லாம் டபுள் எவிக்ஷனா இருக்கும், இல்லைன்னா வந்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் ஜெஃப்ரி வந்து 4,000 ஓட்டு வாங்கியிருக்காப்ல. கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஜெஃப்ரி அண்ட் அன்சிதா போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன காரணம் பார்த்தா அவங்க இருந்து வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இரிட்டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா மக்களை அவங்க சொல்ற பேசுறத பார்த்தா இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, இவங்க பண்ற தப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பண்ற தப்பு வந்து அப்படியே அடுத்தவங்களை பழிய போட்டுறாங்க. அது ஒரு விஷயமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் பல பொய் தான் சொல்லிட்டு அலையுது, வேற எதுவுமே சொல்ல. இப்போ ஒரு கூட இருக்காங்கன்னா அங்க இருந்துகிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க கூட பிரிஞ்சு வந்துட்டா இங்க இருந்து அப்படியே மாத்தி பேசுறது. இதே மாதிரி ஜெஃப்ரி வந்துட்டு நிறைய இடத்துல ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி, ஜாக்லின் பக்கத்துல இருக்கும்போது சௌந்தர்யா பேசுவான், சௌந்தர்யா பக்கத்துல இருக்கும்போது ஜாக்லின் பேசுவான், ரயன் இருக்க இடத்துல வந்து 2 பேத்தையும் பேசுவான், ரயன் இல்லாதப்போ வந்துட்டு ரயனையே பிடிச்சி திட்டுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆளு. அண்ட் சோக்கு பொம்பளை சோக்கு வேற. இந்த வாரம் கண்டிப்பா தலைவர் வந்துட்டு கோடி கும்படா போட்டு நானே அனுப்பிச்சு விடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பிக் பாஸ் அனுப்பிச்சு விட்டுருவாப்ல. வெளியில போயிட்டு அவர் லவ் வந்துட்டு பிரேக்கப் ஆகுதா இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க.